ஆ, வணக்கங்க. யூடியூப்பில் இருக்கிற எல்லாருக்கும். இது நாள் வரைக்கும் வாய்ஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் ஏதோ உளறந்தா கரெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஐனிக் ஆடியோஸ் கிளாஸ்டி போர்டு ப்ரோக்ராம்பு சப்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ்ஸு 80 வோல்ட்டில் வாங்கியிருக்கிறேன். 80 நல்லா பவராக இருங்க. நல்லா போர்டு நல்ல குவாலிட்டியான போர்டை தான் போட்டிருக்கிறாங்க. அடுத்து இதுக்கு உண்டான ஆடியோ போர்டு இதுதான் கிளாஸ்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ohms லோடு வரைக்கும் கொடுக்கலாம். சொல்லிக்கிறேன் 2 ohmsல 800 watts வரும். இது 2 ஜேபிள் சப்போர்ட் 2 ohms 4 ohms ஜேபிள் சப்போர்ட் 2 போட்டுக்கலாம். அதுதானே இல்லை, எது வேணும்னு போட்டுக்கலாம். ஆனால் ஹெவி டெத்து இருக்கும். நீங்கள் ஒரு பேஸ் பத்தாது எவ்வளோ வச்சாலும். 2 சப்பு 1 சப்பு அடி பேஸ் நெஞ்சில் அழுகும், அந்தளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஹெவியே கேட்குறவங்களுக்கு இது நல்லா திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ்டியில் போட்டுட்டிங்களா, கிளாஸு ஏபி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் லாஸஸ் இருக்கும். ஆனால் அதை விட இது பெட்டராக இருக்கும். அடி ஒவ்வொன்று இடி மாரி விழுவோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்குறாங்க. 2 ohms 4 ohms 8 ohms லோடு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். 2 ohms கொடுக்கும்போது தான் 800 watts வரும். ஏன்னா வோல்ட் அந்தளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்குறோம். ஏன்னா வாங்கினதே பார்த்தீங்கன்னா 80 வோல்ட்டு 15 amps. இதுக்கு மேட்சிங்காக சப்பிரி. நீங்கள் இந்த சப்பிரி தவிர வேறு எது போட்டாலும் அதுக்கு மேட்ச் ஆகாது. பேஸு அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல்னு கொடுத்துருப்பாங்க, கெயினுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்னும் பேஸு டெத்தாகவும் பண்ணிக்கலாம், சாஃப்டாக வர மாதிரியும் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் யூடியூப்பில் வாங்கி இந்த போர்டு வாங்கியிருப்பாங்க. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. மைனஸு இந்த பட்டஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, இது தப்பாக மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுபடியே கொடுத்தீங்கன்னா போர்டு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ஆயிரும். இங்கே ப்ளஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் இதுதான் மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. இப்போ நான் வாங்கின போர்டில் பிடிக்குது. இதுக்கப்புறம் அந்த போர்டில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது இங்கே வந்து மைனஸும் இங்கே ப்ளஸும் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக ஆகும். இது பிரகாரம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். முன்னாடி அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கே தான் ப்ளஸ் கொடுக்கணும், இங்கே மைனஸ் கொடுக்கணும். எப்படி பார்த்துக்கங்க. இது 3 வச்சு ஒரு செட்டு செஞ்சிங்கன்னா இது சப்புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் ரேஞ்சு அவுட்டோர் இந்த மாதிரி லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி இன்னொரு போர்டு வச்சு லெஃப்ட்டுக்கு ஒரு போர்டு ரைட்டுக்கு ஒன்று வச்சு போட்டோம்னா இந்த ஒரு போர்டுக்கே வந்து 4 பாண்டிச்சு போடலாம். ஒரு பாக்ஸு அதே 4 பாண்டு பாக்ஸு ஒன்று போடலாம். அதுக்கு 2 கூட போடலாம் நினைக்கிறேன், இன்னும் போட்டு பார்த்தேன். ஆனால் ஹெவியான சவுண்ட் இருக்கும், டெத்தாக இருக்கும், தெளிவாக கொஞ்சம் கூட வதராது, அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். வாட்ஸும் ஈஸியாக கிடைக்கும். ஹீட் ஒன்றும் அந்த அளவுக்கு ஆகாது. இது ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனும் இருக்குது, ஓவர்லோடு ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இந்த எஸ்எம்எஸ்ஸும் அதேமாரி ஷார்ட் சர்க்யூட்டும் இருக்குது, ஓவர்லோடு ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அவனுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஆடியோ ரொம்ப நல்லதாக பண்ணியிருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே. சரி, ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு தான் போட்டேன். வணக்கம்.